ட்ரேடருக்கு ஒரு பெரிய தலைவலி இந்தியாவில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 100% உண்மை இல்லை. இப்போ யாரெல்லாம் பார்டரில் இருக்காங்களோ, சின்ன கேபிட்டலாக பெரிய கேபிட்டலாங்கிறது விஷயம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் பண்ணுறீங்கிறது தான் விஷயம். இன்வெஸ்டர்ஸ்க்கு பாதிப்பே கிடையாது. ஏன்னா இது டெரிவேட்டிவ்ஸுக்கு மட்டும்தான். தங்கத்தை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் எக்கச்சக்கமாக ஆள்கள் இருக்காங்க. ஃபியூச்சர் ஸ்பேஸுக்கு டேமேஜ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இது என்ன பண்ண முடியும்னா அடிக்கடி ட்ரேட் பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாதிப்பை ஏற்படுத்தணும். அதனால் இன்ட்ராடே குறையுங்கிறது தான் கவர்மெண்டோட நோக்கம். ஜீமு நேயர்களுக்கு வணக்கம். ட்ரேட்ல ப்ராஃபிட் வந்தாலும் மொத்தமாக எஸ்டிடிக்கே போயிடுது அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை நம்ம கேட்டிருப்போம். இப்போ ரீசெண்டாக நடந்த பட்ஜெட் தாக்கல்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு அதிரடியான அறிவிப்பை அந்த பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க. எஸ்டிடி உயருது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதனால அன்னைக்கு பங்குச்சந்தை மொத்தமாவே டவுன்ஃபால் ஆனதை நம்ம பார்த்தோம். ஸோ அதோட ரியல் டைம் இம்பாக்ட் அங்க என்னவா இருக்கு, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக ஃபுல் டைம் ட்ரேடரான ஐடி ஜெகன் நம்ம கூட இன்னைக்கு நினைஞ்சிருக்காரு. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்பவே ஒரு ஹாட் டாபிக் ஒன்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ மத்திய பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எஸ்டிடி உயர்வாகுது அப்படின்றதுனால அரசாங்கம் இதை எதுக்காக இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட பார்வையிலேருந்து சொல்லுங்கள். நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி தான். கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸை டிஸ்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நினைக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. மார்ஜினை ஏற்றுறாங்க, எக்ஸ்பைரியை குறைக்கிறாங்க, டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரோக்கரில் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வார்னிங் மெசேஜ் போடுறாங்க. ஸோ சிகரெட் புகையிலைக்கு எதிராக கவர்மெண்ட் என்னென்ன டெசிஷன் எடுக்குதோ அதே மாதிரி இது டெசிஷன் எடுக்கிறாங்க. வார்னிங் மெசேஜ், ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் பண்ண தான் அதை பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்சஸ் ட்ரேடிங் இதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குன்னு பார்க்குது. அதுவும் ஒரு நல்ல ஒரு ரேஷியோவில் இருந்தால் ஒரு ஹெல்த்தி ரேஷியோன்னு நினைக்கிது. ட்ரேடிங்கில் எக்கச்சக்கமாக பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாக பண்ணால் அது நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு நினைக்கிது கவர்மெண்ட். அதனால் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 150% ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் அது முக்கியமாக இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணி பண்ணுறதுங்கிறது ரொம்ப அதிகம், ரொம்ப டஃப்பு. ஏன்னு சொன்னோம்னா இந்த சார்ஜஸே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக போகும். ஸோ கவர்மெண்ட் அதான் நினைக்குது. அதனால் நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணலாம். ஆனால் எக்கச்சக்க காஸ்ட் வரும். இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் சிந்தட்டிக் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒன்று போடலாம். ஸோ சிந்தட்டிக் ஆப்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் போகிறதுக்கு பதிலாக ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணிவிட்டு ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணிங்கன்னா அர்ஜிமனியில் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை சிந்தட்டிக் ஆப்ஷன் சொல்லலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா இதே தான் நான் பண்ணுறேன். என்னென்னா ஃப்யூச்சர்ஸில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சிந்தட்டிக் ஆப்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வருமோ அதே தான் உங்களுக்கு சிந்தட்டிக் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் லாஸ் வரும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக வேணும்னாலும் நீங்கள் கூகுள்லேயோ இல்லை சாட்ஜிபிட்டிலையோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எதுக்கு இப்போ நம்ம பண்ணுறோன்னா ஃப்யூச்சரில் வர்ற காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காண்டி நம்ம சிந்தட்டிக் ஆப்ஷன் போகிறோம். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50% ஹைக் பண்ணியிருக்காங்க. இந்த 50% ஹைக்கை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆப்ஷனுக்கு ஒரு ஃபால் பேக் கிடையாது. ஃப்யூச்சருக்கு ஒரு ஆப்ஷன் ஃபால் பேக் இருக்குது, ஆப்ஷனுக்கு இன்னொரு ஃபால் பேக் கிடையாது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே சார். இப்போ இந்த எஸ்டிடி இன்க்ரீஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது உயர்வால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இல்லை ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் இதில் யாருக்கு அதிக பாதிப்பை ஏற்படுறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது? இன்வெஸ்டர்ஸ்க்கு பாதிப்பே கிடையாது. ஏன்னா இது டெரிவேட்டிவ்ஸுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ஹெவியாக பாதிக்கப்படும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக நீங்கள் எஸ்டிடி பண்ணணும். இதில் ஃபியூச்சர்ஸ் பிளேயர்ஸாக ஆப்ஷன் பிளேயர்ஸான் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் பிளேயர்ஸுக்கு டேமேஜ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்களோட எட்ஜே போகிற அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அது கான்ட்ராக்ட் வேல்யூவில் எஸ்டிடி போடுறதில்ல, ப்ரீமியம் வேல்யூ தான் எஸ்டிடி போடுறாங்க. அதனால் இன்னும் எட்ஜ் இருக்கும், பட் அது ஒரு டேமேஜ் தான். அதைத்தான் கவர்மெண்ட்டு விரும்புது. ஒரு ஃபால்பேக் மெக்கானிசம் இருந்தால் அங்கேயும் என்ன பண்ணணும்னா டேக்ஸ் போட தான் அதை ட்ரை பண்ணும். அதிகமாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தணும். அதனால் இன்ட்ராடே குறையுங்கிறது தான் கவர்மெண்டோட நோக்கம். ஸோ அதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. ஓகே சார். இப்போ ஸ்மால் கேபிட்டல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க சார். அவங்க மினிமமான ஒரு அமௌண்ட் போட்டு ட்ரேடிங் பண்ணும்போது அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? பாதிப்பு இருக்குது, பட் அது சின்ன கேபிட்டல் பெரிய கேபிட்டலாங்கிறது ப்ரொபோஷனேட்டாக எல்லாருக்கும் வரும். இப்போ 1 கோடி பண்ணுற ஆளுக்கு அதுக்கு தகுந்தாப்புல ப்ரொபோஷனேட்டாக, ஏன்னா அவங்க பர்சன்டேஜில் தான் போட்டிருக்காங்க, ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு கிடையாது. ஸோ சின்ன கேபிட்டல் பண்ணுறவங்களுக்கும் பாதிப்பு வரும்,
பெரிய பெரிய கேபிட்டலுக்கு போகிறவங்களுக்கும் பாதிப்பு வரும். இந்த பாதிப்பில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஓகே. ட்ரேடிங்கில் வந்து சீரியஸாக ஃபோக்கஸாக இல்லாதவங்க இந்த எஸ்டிடி உயர்வுனால மார்க்கெட்ல இருந்து வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, நிறைய பேர் வந்து எக்ஸிட் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? 100% உண்மை இல்லை. இப்போ யார் யாரெல்லாம் பார்டரில் இருக்காங்களோ, பழைய சார்ஜஸ் பிரகாரம் யார் யாரெல்லாம் கொஞ்சோண்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 5-6% ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இல்லை 2% தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ, இந்த சார்ஜஸ்னால அவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, லாஸுக்கு போயிடுவாங்க. இந்த மதில் மேல் உள்ள பூனை மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஓகே. அவங்க எல்லாரும் என்ன ஆகும், இந்த வெளியே சார்ஜஸ் அதிகமாக பண்ணுறதுனால அந்த லாஸ். சார்ஜஸும் போயிட்டு தானே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும். அப்போ அந்த சார்ஜஸ்லாம் கழிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடுவீங்க, கொஞ்சோண்டு ப்ராஃபிட் இருந்தவங்க வந்து நீங்கள் கொஞ்சோண்டு லாஸுக்கு போயிடுவீங்க. ஸோ இதை பார்த்தாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இது எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு வச்சு வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் கவர்மெண்ட் நினைக்குது. ஸோ அதனால தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பாதிப்பு வரத்தான் செய்யும். பாதிப்பு வர, பட் ஆனால் வெளியே எக்ஸிட் ஆகிறதையும் நம்ம பார்க்க முடியும் அப்படி. கண்டிப்பாக பார்க்க முடியும். முக்கியமாக வந்து யார் யாரெல்லாம் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் சொல்லிட்டு இன்ட்ராடேயில் ஹெவியாக ட்ரேட் பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டுக்கு. அந்த கொஞ்சோண்டு ப்ராஃபிட்லாம் இனிமேல் வராது. ஏன்னா சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சார்ஜஸை கழிச்சிட்டு பார்த்தோம்னா இந்த இந்த எட்ஜ் இருக்காது. ஸோ ரொம்ப அதிகமாக ட்ரேட் பண்ணுறவங்க, ஹை ஃப்ரீக்வன்சி பண்ணுறவங்களுக்குலாம் இந்த எட்ஜ் போயிடும். சின்ன கேபிட்டலாக பெரிய கேபிட்டலாங்கிறது விஷயம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் பண்ணுறீங்கன்றது தான் விஷயம். ஓகே சார். அப்போ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதிகமாகவே அப்படின்னு சொல்கிறீங்க. அதிகமாக ட்ரேட் பண்ணுறோம் இன்ட்ராடேயில். ஓகே. இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணலாம்? இந்த எஸ்டிடி உயர்வாக இருந்தாலுமே கூட எதை ஃபாலோ பண்ணி நம்மளால் வந்து லாஸ்க்கு போகாமல் இருக்க முடியும்? இது என்ன பண்ண முடியும்னா வந்து அடிக்கடி ட்ரேட் பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 10 ட்ரேட் பண்ணுறது, முன்னால் அது ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கலாம். இப்போ சார்ஜஸ்லாம் போக இப்போ ப்ராஃபிட்டபுள் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு லாங் ரன்னாக இருக்கிற அப்படி அடிக்கடி பை செல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சார்ஜஸ் நிறையா வராது. நீங்கள் அடிக்கடி பை செல் பண்ணி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் என்ன ஆகும், சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அடிக்கடி ட்ரேட் பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்த்து தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். அதுலேயும் உங்களுக்கு சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் ப்ராஃபிட் நிற்கும். ஓகே சார். இப்போ வந்து இந்த எஸ்டிடி உயர்வை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். பட் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த டேக்ஸையும் வந்துட்டு பே பண்ண சொல்கிறதுக்கான இந்த எஸ்டிடி வந்து உயர்வுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்க? எஸ்டிடிங்கிறது முதல்ல எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம ஜாபில் இருக்கும்போது வந்து நம்ம டிடிஎஸ்னு ஒன்று பிடிக்கிறாங்க, டேக்ஸ் டிடக்டட் அஸ் சோர்ஸ்னு. ஆனால் அந்த மாதிரி சார்ஜஸ் வந்து ட்ரேடிங்கில் இல்லை, அதனால் நாங்கள் எஸ்டிடி கொண்டு வரோம். நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த எஸ்டிடியை நீங்கள் கழிச்சிட்டு மீதி டேக்ஸ் மட்டும் கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இது வருமானம் நல்லா வருதே, இதுக்கும் டேக்ஸுக்கு சம்மந்தம் இது தனியாக பே பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. பட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ நம்ம பே பண்ணி தான் ஆகணும். நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது வந்து. ஸோ எஸ்டிடி பே பண்ணி தான் ஆகணும். இதுக்கும் டேக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது செப்பரேட் சார்ஜஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ட்ரேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான சார்ஜஸ் இருக்கும் சரிங்களா. புரோக்கருக்கு நீங்கள் ப்ரோக்கரேஜ் பே பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணணும், செபிக்கு செபி சார்ஜஸ் பே பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் பே பண்ணணும், கிளியரிங் மெம்பர் கிளியரிங் சார்ஜஸ் பே பண்ணணும், ஸோ டர்ன் ஓவர் சார்ஜஸ் பே பண்ணணும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, அது பே பண்ணணும், எஸ்டிடின்னு ஒன்று பே பண்ணணும். இது எல்லாம் பே பண்ணி தான் நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பில்லு போடுவாங்க. நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட போனீங்கன்னா என்ன இருக்கும், இட்லி விலை ஜிஎஸ்டி இதோடவு டோட்டல் முடியுங்கள. நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணிங்கன்னா பை ப்ரைஸ் என்ன செல் ப்ரைஸ் என்ன இவ்வளோ சார்ஜஸும் போட்டு கீழே ஒரு அமௌண்ட்டை போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து கான்ட்ராக்ட் நோட்டுன்னு பேர். அந்த கான்ட்ராக்ட் நோட்டில் தெளிவாக தெரியும் எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 10 விதமான சார்ஜஸ் இருக்குது. இது ட்ரேடருக்கு ஒரு பெரிய தலைவலி. இந்தியாவில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சார்ஜஸ் அதிகம் தான் இந்தியாவில், பட் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார். இப்போ வந்து எஸ்டிடி இந்த செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இது வந்து லாங் டேர்மில் மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டியை ரெடியூஸ் பண்ணுமா இல்லை லிக்விடிட்டியை ரெடியூஸ் பண்ணுமா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வாலட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், லிக்விடிட்டியை டிக்ரீஸ் பண்ணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எஸ்டிடி அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் ட்ரேட் பண்ணலையா, அப்போ நிறைய பேர் வாங்கி விற்றா தான் உங்களுக்கு ப்ரைஸ் நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ எதுக்கு தங்கத்தோட ப்ரைஸ் வந்து உடனே நம்ம கரெக்டான ப்ரைஸுக்கு விற்க முடியுது வாங்க முடியுது, ஏன்னா தங்கத்தை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் எக்கச்சக்கமாக ஆள்கள் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே விலை. ஆனால் ரியல் எஸ்டேட் பாருங்கள், ஒரு லேண்டை விற்கணும்னா ஒரு பையரை பார்த்து செல்லரை பார்த்து நெகோஷியேட் பண்ணி லிக்விடிட்டி இல்லைன்னா தான் உங்களுக்கு ப்ரைஸ் மேலே கீழே போகும், ரொம்ப ஓரட்டைலாக இருக்கும். ஸோ லிக்விடிட்டி பிரச்சனை இதனால் வரும். லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கிறதுனால மார்க்கெட் ஓரட்டைலாக இருக்கும். இப்போ இந்த எஸ்டிடி உயர்வாயிடுச்சு. ஸோ வந்து இதை வந்து எப்படி வந்து ட்ரேடர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார். அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து எப்படி அவங்க வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு வந்து என்னென்னா வந்து முன்னால் வந்து ஃப்யூச்சர் பண்ணுறவங்க எல்லாம் சிந்தட்டிக் ஆப்ஷன் பண்ணணும். நான் அது ஏற்கனவே சொல்லிட்டேன். இனிமேல் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 500 ருபீஸ் பெர் ட்ரேடுக்கு ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இனிமேல் கண்டுபிடிக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து 550
600 அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி உள்ளதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சார்ஜஸ் போக உங்களுக்கு நெட்டாக மறுபடியும் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது வரணும். முன்னாலலாம் நான் என்ன பண்ணுவேன்னா 550 என்னோட ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிப்பேன். சார்ஜஸ் போக எனக்கு கையில் 500 இருக்கும். இப்போயும் கையில் 500 இருக்கும், ஆனால் சார்ஜஸ் கூட. அப்போ என்ன பண்ணோம், 575 இல்லைனா 600 ருபீஸ் ப்ராஃபிட், 600 ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ 100 சார்ஜ், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 100 சார்ஜஸ் போக 500 இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த அடிக்கடி ட்ரேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் விட்டு தான் ஆகணும். ஏன்னா அடிக்கடி ட்ரேட் பண்ணிங்கன்னா அடிக்கடி சார்ஜஸ் ஆகும். சார்ஜஸ் வேறு இப்போ ஏற்றிட்டாங்க, ஹைக் பண்ணிட்டாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஹெவி சார்ஜஸ் பே பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரேடிங்கோட ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ட்ரேடிங்கோட ஒரு ட்ரேடுக்கு ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டார்கெட் செட் பண்ணுறது நல்லது. ஓகே, நீங்க ஒரு ப்ரோ ட்ரேடரா இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு அது உங்களோட பார்வையில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா, இந்த டெரிவேட்டிவ்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து கவர்மெண்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி மார்ஜின் ஏற்றுறதா இருக்கட்டும், எக்ஸ்பைரியை குறைக்கிறதா இருக்கட்டும், டேக்ஸை எஸ்டிமேட் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு ஏதாவது அவனியூ செக் பண்ணலாம், வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி செக் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே சார், இவ்வளோ நேரமாக வந்து மத்திய பட்ஜெட்டில் வந்து அந்த எஸ்டிடி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு ப்ரோ ட்ரேடராக உங்களோட டைமென்ஷனில் என்ன பார்வை நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க? ஒரு ரியல் இம்பாக்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களையும் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேயர்களே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜீபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.